முதலமைச்சர் அவர்கள் கரங்களால் வழங்கப்பட்ட 2238 வேலையில் கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான வேலைகள் ஒரு வேலைக்கு 30லேருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து ஊழல் பண்ணி கையாடல் பண்ணி இந்த வேலையை வாங்கியிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஆதாரம் இருக்குது, டோட்டலாக ஹவாலா பணத்தை இவங்க வச்சு தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை நேரடியான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி விசாரணையை துவங்குங்க, முடுக்கி விடுங்க அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறை சொல்லியிருப்பது. இப்போ அமலாக்கத்துறையினுடைய இந்த கருத்து, இந்த கடிதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேரிடியாகத்தான் திமுகவுக்கு விழுந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, ஏற்கனவே அமலாக்கத்துறை உங்களை எப்படி டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. இப்போ மீண்டும் ஒரு அமைச்சர், அதுவும் முக்கியமான ஒரு துறையினுடைய அமைச்சர் திமுகவுடைய ஒரு மூத்த ஆளுமை, அவரையே குறி வச்சிருக்கிறாங்கன்னா நான் திரும்ப நான் இடி பண்ணுறது ஃபுல்லாக ஃபேக்கு நான் சொல்ல மாட்டேன். அவங்க மேலே ஒரு சந்தேக பார்வை இருக்கனா இருக்குது. அமலாக்கத்துறை ஒரு கைப்பாவையாக செயல்படுறாங்கன்னு விமர்சனம் கட்டாயமாக இருக்குது. எதிர்கட்சிகளை மட்டும் குறி வைக்குது. ஆனால் நீங்கள் யோக்கியமாக இருக்கிறீங்களா, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா, நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை.